வணக்கம் நண்பர்களே, மீண்டும் வணங்காமுடி உங்களிடம் பேச வந்துள்ளேன். என்னுடைய யூடியூப் சேனல், அதாவது ட்ரினிட்டி கல்ச்சரல் அகாடமி இது நாள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏனென்றால் வருகின்ற நாட்களில் ஒரு 2 நாளைக்கு ஒரு தரம் ஒரு வீடியோ போடலாம்னு முடிவெடுத்ததுனால, நீங்க வருகின்ற காலகட்டங்களில் வீடியோவை உங்களுக்கு பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா நீங்க கண்டிப்பாக பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. கடந்த 4ஆம் தேதி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அதாவது பிஎஸ்சி அக்ரி படித்தவங்களுக்கும் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் படித்தவங்களுக்கும் உங்களுக்கு அதில் கொஸ்டின்ஸ் அக்ரானமியில் பார்ட் 1 போட்டிருந்தேன். அது ஆங்கிலத்திலையும் தமிழிலையும் நான் உங்களுக்கு நடத்தி எழுதினேன். இன்றைய தினம், அதாவது 5/2/2021 மிகவும் ஹாப்பியான நாளாகும். ஏனென்றால் இன்றைய தினம் டிஎன்பிஎஸ்சியிலிருந்து நோட்டிஃபிகேஷன், எல்லா நோட்டிஃபிகேஷனும் மாலை இரவு, அதாவது 8 மணியிலிருந்து 9 மணி வரை வந்துவிட்டது. அதாவது முதலாக அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதுக்கு அடுத்தபடியாக அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துள்ளது. கடைசியாக அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துள்ளது. அனைவரும் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுக்கு ஹாப்பி என்றால் எனக்கும் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் ஏப்ரல் 17, 18 தேதிகளில் கண்டிப்பாக நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க. இதுல இந்த நோட்டிபிகேஷன்ல என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் இருக்குது என்பதை ஒரு சில வரிகளை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் 122 போஸ்ட் அதுல குறிச்சிருக்காங்க. அதுல 106 போஸ்ட் புதிதாக 2021 ஏற்படுத்தியுள்ளார்கள். 16 போஸ்ட் கேரி ஃபார்வர்டு வேக்கன்சிஸ், கடந்த முறை அது ஃபில்அப் பண்ணாம வச்சிருப்பாங்க, அதை இப்ப இதோட சேர்த்திருக்காங்க. அதையும், அதாவது 106 + 16 ரெண்டையும் சேர்த்து 122. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு 307 போஸ்ட் வெளியிட்டுள்ளார்கள். அதில் புதிய போஸ்ட் வேக்கன்சி 204, பழைய வேக்கன்சி 103. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு என்றைக்கும் இல்லாத அளவு, கடந்த ஆண்டுகளில் எல்லாம் குறிப்பிடாத அளவுக்கு இந்த 2021 365 வேக்கன்சி வெளியிட்டுள்ளார்கள். அதில் 6 வேக்கன்சி கேரிட் ஃபார்வர்டு வேக்கன்சி, கடந்த ஆண்டுகளில் கடைசியாக கேட்கப்பட்ட நோட்டிபிகேஷன்ல ஃபில்அப் பண்ணதுல உங்களுக்கு அதில் ஃபில்அப் பண்ணாமல் இருந்ததில் கேட்டிருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சருக்கு 28 வேக்கன்சி, அதில் 2 வேக்கன்சி கேரிட் ஃபார்வர்டு வேக்கன்சிஸ். ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு 169 வேக்கன்சிஸ், அதில் 8 வேக்கன்சி கேரிட் ஃபார்வர்டு வேக்கன்சிஸ். இதுதான் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இன் ஆல் தி பொசிஷன்ஸ். இதுல நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லா போஸ்டுக்கும், அதாவது அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆன்லைன் அப்ளிகேஷன் 5/2/2021 முதல் 4/3/2021 வரை அப்ளை செய்யலாம். 4/3/2021 கடைசி தேதியாகும் அப்ளை செய்வதற்கு ஆன்லைன் மூலமாக. அதுல பேங்க் மூலியமா நீங்க ஃபீஸ் கட்டினீங்களா, அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டும் போது 6/3/2021 வரைக்கும் செலுத்தலாம்.
உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து எப்ப நடக்குதுன்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் 17/4/2021 பேப்பர் 1, அதாவது காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெறுகின்றது. பேப்பர் 2 அதே நாளில் 17/4/2021 3 மணியிலிருந்து 5 மணி வரை நடைபெறுகின்றது. இதுல வந்து சிலபஸ் எடுத்துக்கிட்டோம்னா சிலபஸ்ல வந்து பேப்பர் 1ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கடந்த முறை இருந்த சிலபஸ் அப்படியே கேட்டுள்ளார்கள். ஆனால் பேப்பர் 2ல மட்டும் 4வது யூனிட்ல ஒரு சின்ன மாறுதல் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல என்னன்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து புதுசா சேர்த்துள்ளார்கள். இதுல வந்து டென்டேட்டிவ் டைம் லைன் என்னன்னா ரிசல்ட் பப்ளிகேஷன் வந்து மே 2021, சர்டிபிகேட் அப்லோடிங் ஃபார் வெரிஃபிகேஷன் வந்து ஜூன் 2021, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஜூன் 2021, கவுன்சிலிங் வந்து ஜூலை 2021. இந்த சென்டர் வந்து தேர்வு எழுதும் சென்டர் எதுன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, சேலம் அண்ட் தஞ்சாவூர். இதுதான் வந்து ஏஹெச்ஓவுக்கும் ஏஏஓவுக்கும். நாம வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்க்கும் பொழுது சிலபஸ்ல எந்த ஒரு மாறுதலும் இல்லை. பேப்பர் 1 சிலபஸ் அப்படியே கொடுத்துள்ளார்கள். ஆனால் பேப்பர் 2ல எப்படி குரூப் 1 குரூப் 2ல உங்களுக்கு வந்து சிலபஸ் இருந்ததோ, எத்தனை யூனிட் 10 யூனிட் இருந்தோ அதே மாதிரி இந்த 10 யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது ஓல்டு சிலபஸ் வந்து 8 யூனிட் தான் இருக்கும். இதுல வந்து 10ல வந்து 8வது யூனிட் வந்து ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அப்புறம் வந்து 9th யூனிட் என்னன்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இதுலயும் நம்ம வந்து டென்டேட்டிவ் டைம் லைன் பார்க்கும்போது ரிசல்ட்ஸ் வந்து எப்படி மே 2021 வெளியிடுவார்கள். சர்டிபிகேட் அப்லோட் ஃபார் வெரிஃபிகேஷன் வந்து ஜூன் 2021, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஜூலை 2021, ஓரல் டெஸ்ட் அதாவது இன்டர்வியூ வந்து ஆகஸ்ட் 2021, கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட் 2021. இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் ஆபீசருக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த நோட்டிபிகேஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகள். அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆபீசருடைய சிலபஸில் பேப்பர் 1, அதாவது ஹார்டிகல்ச்சர்ல எந்த மாற்றமும் இல்லை. அதாவது ஹார்டிகல்ச்சர் ஆபீசர் வந்து யூஜி ஸ்டாண்டர்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சருக்கு வந்து பிஜி ஸ்டாண்டர்ட்ஸ். ஹார்டிகல்ச்சர் ஆபீசருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சருக்கும் பேப்பர் 1ல இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம், இதுல வந்து பிரீடிங் ஃபார் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சருக்கு அடிஷனலா இருக்கும். அதே மாதிரி பேப்பர் 2 வந்து எப்படி வந்து அக்ரிகல்ச்சர் ஆபீசர் எக்ஸ்டென்ஷனுக்கு நான் சொன்னோம், இதற்கு முன்னாடி சொன்னோம், அதே சிலபஸ் தான் பேப்பர் 2க்கு. அதை அப்படியே ஃபார்ம் பண்ணிடலாம். அதே மாதிரி டைம் லைன், டென்டேட்டிவ் டைம் லைன் வந்து இப்போ நான் இதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் ஆபீசர் சொன்னல அதே டைம் லைன் தான். ரிசல்ட்ஸ் பப்ளிகேஷன் மே 2021, சர்டிபிகேட் அப்லோடிங் ஜூன் 2021, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஜூலை 2021, ஓரல் டெஸ்ட் வந்து ஆகஸ்ட் 2021, கவுன்சிலிங் ஆகஸ்ட் 2021. இதுதான் வந்து இந்த நோட்டிபிகேஷன்ல இன்றைய தினம் வந்தது. இந்த வீடியோ வந்து நாம வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போறோம். இது வந்து அக்ரிகல்ச்சர் ஆபீசர் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து மிகவும் தகுந்த வீடியோ, இன்னைக்கு பிரசன்ட் பண்ற வீடியோ. இதுலயும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பண்ண போறாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்குல்ல, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதை பத்தி தான் வந்து இப்ப நம்ம கேள்விகளும் அதனுடைய பதில்களும் இருக்கும். இதனுடைய சிலபஸ் நாம் பார்க்கும்போது இந்த 2021 ஃப்ரெஷ்ஷா இன்றைக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல இதே சிலபஸ் தான் கொடுத்துள்ளார்கள். முதல்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியன் எக்கானமி அண்ட் இட்ஸ் செக்டோரியல் ரிலேஷன்ஷிப். ரெண்டாவது டாபிக் வந்து என்னன்னா அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் த்ரூ 5-year பிளான்ஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. growth pattern of
crops in India and Tamil Nadu in terms of area, production and productivity. இது வந்து மூணாவது சாப்டர். நாலாவது சாப்டர் என்ன, கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சரல் பாலிசிஸ். அஞ்சாவது சாப்டர் வந்து அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் த்ரூ 5-year பிளான் ஆர் தி அயோக். ஆறாவது வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் டிஃபரெண்ட் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் இன்க்ளூடிங் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். கடைசி சாப்டர் வந்து ரோல் ஆஃப் நேஷனல் சீட் கார்பரேஷன், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இதுதான் வந்து சிலபஸ். இப்போ இன்றைக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்தது இதே சிலபஸ் தான் கொடுத்துக்கிறாங்க. யூனிட் 1 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது, 10 யூனிட் இருக்குது, 10 யூனிட்லையும் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு டேபிள் போட்டிருக்கிறேன். இது வந்து கடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குதுல்ல, அதுலேருந்து ஆவரேஜாக எடுத்து போட்டிருக்கிறேன். அந்த 1வது யூனிட்டுக்கு வந்து எவ்வளோன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் 7 மார்க் கேட்டிருக்கலாம். அதாவது இதே 7 மார்க்கு வருகின்ற தேர்வில் கேட்காம இருக்கலாம். பட் ஒரு ரேஞ்ச் 7லேருந்து 10 வரைக்கும் கேட்கலாம், அல்லது பிலோ 7 வரைக்கும் கேட்பாங்க. அடுத்தபடியாக 9வது யூனிட், அதாவது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ், இதில் வந்து 14 கேள்விகள் கேட்டுள்ளார்கள். 4th யூனிட் வந்து கிராப் மேனேஜ்மெண்ட் அண்ட் அலைடு அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ். அலைடு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நேற்றைய தினம் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து செரிகல்ச்சர் இருக்கும், மஷ்ரூம் இருக்கும், பீ கீப்பிங் இருக்கும், அப்புறம் அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் லைஃப் ஸ்டாக் ரேரிங் அண்ட் பவுல்ட்ரி ரேரிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ், ப்ராசஸிங் இம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 16 கேள்விகள் கேட்டுள்ளார்கள். அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், அதாவது வந்து இது 10வது யூனிட், கடைசி யூனிட். இதில் 17 கேள்விகள் கேட்டுள்ளார்கள். அடுத்தது வந்து அடுத்தபடியாக அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி எந்த யூனிட்னா 5வது யூனிட் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், 18 கேள்வி. அடுத்தது 7வது யூனிட் கிராப் ப்ரொடெக்ஷன் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். கிராப் ப்ரொடெக்ஷன்னா பெஸ்ட் அண்ட் தர் மேனேஜ்மெண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ், disease under their management for agriculture crops, nematodes as well as weeds under their management. அதில் வந்து 19 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது அடுத்தபடியாக 8வது யூனிட் ஃபார்ம் பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், இதில் 21, அதாவது 20க்கு மேலே இந்த 4 யூனிட்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிராப் ப்ரொடெக்ஷன், இதில் வந்து ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, பேசிக் அக்ரானமி அண்ட் அக்ரிகல்ச்சர் மீட்டியாலஜி வந்து 25 கொஸ்டின். 6வது யூனிட் சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 28 கேள்விகள் கேட்டுள்ளார்கள். நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் 3வது யூனிட், இதில் தான் சாயில் சயின்ஸ் அண்ட் ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட், வாட்டர், வேஸ்ட்லேண்ட் டெவலப்மெண்ட், வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் இதில் வந்துடும். இதில் 35 கொஸ்டின் அதிகப்படியாக கேட்டுள்ளார்கள். இப்போ வந்து அதிகமாக மார்க்கு அல்லது கேள்விகள் கேட்கக்கூடிய யூனிட் என்னன்னா பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர், இந்த யூனிட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு ஃபார்ம் பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிராப் ப்ரொடெக்ஷன், சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்தபடியாக ஒரு 14லேருந்து 20 வரைக்கும் கேட்கக்கூடிய மார்க் அலாட்மெண்ட் பண்ணுற டாபிக் என்னன்னா, இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ், கிராப் மேனேஜ்மெண்ட் அண்ட் அலைடு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், கிராப் ப்ரொடெக்ஷன் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். மிக குறைந்த லெவலில் கேள்வி கேட்க வேண்டியது இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அதில் வந்து லெஸ் தேன் 10 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இதை தான் நம்ம வந்து இப்போ மெயினாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். இதில் வந்து 100 கேள்விகள் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். அது முதல் கட்டமாக நான் வந்து ஒரு 40 கேள்வியும், அதுக்கு முன்னாண்ட நம்ம ரீடிங் மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் இருக்கும், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் இருக்கும், ட்ரினிட்டி கல்ச்சரல் அகாடமியிலேருந்தும் நேஷனல் லெவலில்
நியூ இந்தியா பப்ளிஷிங் ஏஜென்சி நியூ டெல்லியிலேருந்து நான் வந்து டிசம்பர் 2020 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். அது ஏற்கனவே உங்கள்கிட்ட கடந்த முறை எடுத்து சொல்லிவிட்டேன். இது ஒரு 4 வருடமாக நானும் என்னுடைய ஆசிரியர்களும் சேர்ந்து இதை வந்து நாங்கள் எடிட் பண்ணி ஒரு நல்ல ஃபார்மில் இன்ஸ்டன்ட் நோட்ஸாக கொண்டுட்டு வந்துடுறோம். அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இது வந்து இந்த புக்கு, இந்த ஸ்டடி மெட்டீரியல், it is published based on TNPSC syllabus. இப்போ நம்ம வந்து 10 யூனிட் சொல்லியிருக்கோம்ல, இதுக்கு முன்னாண்ட அந்த 10 யூனிட்டை 2ஆ பிரித்து போட்டிருக்கிறேன். அதாவது வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 நோட்டு. இது வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் கண்டிப்பாக இது மிக தகுந்த ஸ்டடி மெட்டீரியல். இது வந்து நான் என்ன புக்குனுடைய நேம் கொடுத்தேன்னா, ஏ ஹேண்ட் புக் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் வால்யூம் 1. இது நானும் என்னுடைய ட்ரினிட்டி கல்ச்சரல் அகாடமியில் ஒர்க் பண்ணுற நண்பர்களும் சேர்ந்து வெளியிட்ட புத்தகம். டாக்டர் செலின் வந்து இஸ் சீனியர் மோஸ்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். he is working with me for the past 4 years and he is coordinating with me and he is helping a lot. இந்த புக்கினுடைய விலை வந்து 495 ரூபாய் மட்டும். இதில் வந்து 15% டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த புக்கை நேரடியாக எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜோ அல்லது வந்து என்னுடைய வெப்சைட் லிங்கை யூஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இந்த புக்கு, இதுக்கு பின்னாண்ட கொடுக்கக்கூடிய புக்கும் நானும் கொடுப்பேன். அப்படின்னா நீங்கள் வந்து டெல்லியில் வந்து நிப்பா, அதாவது நியூ இந்தியா பப்ளிஷிங் ஏஜென்சி, அவங்ககிட்டையும் வந்து அவங்களுடைய வெப்சைட் ரீச் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்டையும் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயும் நீங்கள் ஆன்லைனில், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். இதனுடைய புக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறேன். அதில் வந்து இதில் என்னென்ன டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, யூனிட்ஸு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் யூனிட் 1, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன் யூனிட் 2, நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் யூனிட் 3, கிராப் மேனேஜ்மெண்ட் அண்ட் அலைட் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் யூனிட் 4, கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் யூனிட் 5, சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிட் 6. இது வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு முன்னாடி ஸ்லைடில் நான் சொன்னேன்ல, அந்த சாப்டர்ஸ் ஒரு 6 சாப்டர்ஸ் அதை அப்படியே இதில் டீல் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மற்ற யூனிட் 3, யூனிட் 2, யூனிட் 4, 5, 6ல் வந்து என்னென்ன சாப்டர்ஸ் அந்த சிலபஸ் கண்டென்ட் இருக்குது அதை அப்படியே நாங்கள் இதில் வந்து இந்த புக்கில் கொடுத்துருக்குறோம். அடுத்தபடியாக வால்யூம் 2, இதில் வந்து இதுக்கு என்ன பேர் வச்சிருக்குன்னா ஹேண்ட் புக் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் வால்யூம் 2. இது பப்ளிஷர் நானும் என்னுடைய டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸும். இதனுடைய விலையும் 495 வித் 15% டிஸ்கவுண்ட். இது வந்து 2021 இந்த வருடத்துலேருந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து 622 பேஜஸ். இதனுடைய கண்டென்ட் என்னன்னா, முதல்ல 6 யூனிட் டீல் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரிமைனிங் 4 யூனிட் இருக்குதுல்ல, அதாவது கிராப் ப்ரொடெக்ஷன் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் யூனிட் 7, ஃபார்ம் பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் யூனிட் 8, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் 9, அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் யூனிட் 10. இது எல்லாம் இதில் வந்து சாப்டர் வைஸாக ஆஸ் பர் தி டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் 2021 கொடுத்துருக்குது. அடுத்தபடியாக 3வது புக் என்னன்னா, இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் இருக்கும், ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் அண்ட் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், அரேஞ்சிங் த வேர்ட்ஸ், ஜம்பிளிங் வேர்ட்ஸை வந்து எப்படி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறது. இதுவும் வந்து நியூ ரிலீஸு. இது வந்து 2020 அவைலபிளாக இருக்குது. இதனுடைய இந்த புத்தகத்தினுடைய ஸ்டடி மெட்டீரியலுடைய நேம் காம்படிட்டிவ் அக்ரிகல்ச்சர். இதுவும் வந்து நானும் என்னுடைய டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதில் சுமார் 7000+ கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. இது வந்து டிஎன்பிஎஸ்சி, ஏஓ, ஏஏஓக்கு
ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸும் இதில் இன்கார்பரேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஏஎஃப்ஓ, அதாவது ஐபிபிஎஸ் பண்ணியிருக்கிறோம்ல, அதாவது பேங்க் எக்ஸாம் நடக்குதுல்ல, அதனுடைய கொஸ்டின் இதில் இன்கார்பரேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஆல் இண்டியா லெவலில் ஐகார் கண்டக்ட் பண்ணுற ஜேஆர்எஃப் அண்டு எஸ்ஆர்எஃப், ஏஆர்எஸ் அண்டு நெட் கேட்கக்கூடிய கேள்விகள் இதில் இன்கார்பரேட் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்களே வந்து எங்களுடைய ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமியை நாங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இது வரைக்கும் ஒரு 4-5 பேட்ச் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு, ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு, அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சருக்கு நான் வந்து கோச்சிங் எடுத்ததுனால அதுக்கு வந்து ஒரு 15-20 டெஸ்ட் வச்சிருப்போம். அந்த கொஸ்டினும் இதில் இன்கார்பரேட் பண்ணிக்கிறோம். அந்த கொஸ்டின்லாம் எங்களுடைய எக்ஸ்பர்ட் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இதில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய விலை 695 ரூபா, 1072 பக்கம். இது வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் உதவியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் டிஎன்பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் அதர் கொஸ்டின்ஸ் இருக்கும். எப்படி வந்து நம்ம அந்த எக்ஸாமில் எப்படி மாடல் கொஸ்டின், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த டைப்பில் இதிலெல்லாம் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து நாம் கொஸ்டினை பற்றி பார்க்கலாம். இது கொஸ்டின் வந்து AO 2021 உடைய டெஸ்ட் சீரியஸ். இது வந்து பார்ட் 1. தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் யூனிட் 2ல 40 கேள்விகளை வந்து கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு கேள்வியாக நம்ம பார்த்துட்டு போகலாம். முதல் கேள்வி வந்து என்னன்னா, அக்ரிகல்ச்சர் செக்டர் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி இஸ், அதனுடைய கரெக்ட் ஆன்சர் வந்து B 17.9%. அடுத்த கேள்வி வந்து இந்தியா ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப், எந்த ப்ரொடக்ஷன்ல இந்தியா வந்து முதல் நிலையில் இருக்குது உலகத்துல அப்படிங்கும்போது அதுக்கு வந்து தகுந்த பதில், சரியான பதில் ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ், பி ஆப்ஷன். அடுத்தது வந்து மூணாவது கேள்வி என்னன்னா, கொஸ்டின் என்னன்னா, எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் செக்டர் இஸ் அபவுட். நம்ம வந்து டோட்டல் 100% டிஃப்ரெண்ட் செக்டார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது இதில் எக்ஸ்போர்ட்டில். அந்த எக்ஸ்போர்ட்டில் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா 15%, 15% கான்ட்ரிபியூட் பண்ணுகிறது. அந்த வந்து ஆப்ஷன் பி ஆப்ஷன். நாலாவது கேள்வி வந்து த்ரூ எல்லோ ரெவல்யூஷன் ஆயில் ப்ரொடக்ஷன் இஸ் இன்க்ரீஸ், அதாவது வந்து 1900 அதாவது இண்டிபெண்டன்ஸ்ல எவ்வளோ ஆயில் சீட் ப்ரொடக்ஷன் இருந்தது, தற்சமயம் எவ்வளோ இருக்குதுங்கிறதா இதில் நாம் சொல்லிக்கிறோம். ஃப்ரம் 5 மில்லியன், அதாவது இண்டிபெண்டன்ஸ் டைமில் வந்து 5 மில்லியன் டன்னஸ் இருந்தது, இப்போ வந்து 25 மில்லியன் டன்னஸாக அதிகரித்துள்ளது. 5 மில்லியன் எங்க, 25 மில்லியன் டன்னுங்கிறத நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துங்க. எவ்வளவு வந்து ஆயில் சீடில் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம், அட்வான்ஸாக இருக்கிறோங்கிறது இதில் கண்டுபிடிக்கிறது. ஆப்ஷன் இஸ் ஏ. அடுத்தது அஞ்சாவது கேள்வி, இந்தியா ஸ்டாண்ட்ஸ் விச் பொசிஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ். நாம வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறோம் இந்தியா இதில் வெஜிடபிள் ப்ரொடக்ஷன்ல. ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னா சைனா. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கேட்கும்போது நீங்கள் சைனாங்கிற ஆப்ஷன் நீங்கள் எழுதணும். இப்போ வந்து ஆறாவது கேள்வி பற்றி பார்க்கலாம். The third advanced estimates of production of food grains during 2018 and 19 is 283.37 million tons. அதாவது இது ஏ ஆப்ஷன். இவ்வளவு நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். அதே இண்டிபெண்டன்ஸ்ல எவ்வளோ, இண்டிபெண்டன்ஸ் சமயத்தில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணா ஜஸ்ட் 15 மில்லியன் டன்னஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண. இப்போ வந்து நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து 130 மில்லியன்ஸ் பிளஸ் இருக்குது, அது 1.3 பில்லியன் இருக்குது. இண்டிபெண்டன்ஸ் சமயத்தில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது உங்களுக்கே தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை கம்பேர் பண்ணும்போது நாம் வந்து ஒரு எத்தனை டைம், ஒரு 5 to 6 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறோம் நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷனை. அடுத்து வந்து ஏழாவது கேள்வி, ஆதார் கார்டு வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் த இயர். எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2009 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். எட்டாவது கேள்வி,
pink revolution is related with. நிறைய revolution இருக்கு. round revolution, silver revolution, gold revolution, brown revolution, blue revolution, green revolution. அதுல வந்து pink revolution எதை குறிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. பிங்க் ரெவல்யூஷன் எதை குறிப்பது என்றால் ஆனியன் ப்ரொடக்ஷனையும் பிரான் ப்ரொடக்ஷனையும் தான் பிங்க் ரெவல்யூஷன் குறிக்கிறது. இதனுடைய கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் த வேர்ல்டு, உலகத்துல வந்து கிரீன் ரெவல்யூஷனுடைய ஃபாதர் யாருன்னு கேட்டா நீங்க என்ன பதில் எழுதுனா நார்மன் போர்லாக், பி ஆப்ஷன். இவர் வந்து நோபல் பிரைஸ் வின்னர் நார்மன் போர்லாக் தான் கரெக்டான ஆன்சர். அதே வந்து இந்தியாவில் கிரீன் ரெவல்யூஷன் யார் பண்ணாங்கன்னா எம்.எஸ். சுவாமிநாதன். இவரும் நார்மன் போர்லாக்கும் சேர்ந்து வந்து நம்ம வந்து 1960 1975 கிரீன் ரெவல்யூஷன் பார்த்தாங்க. அப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஹை ஹீல்டிங் வெரைட்டிஸ், எஸ்பெஷலி வீட்டில் வந்து டார்ஃப் வெரைட்டி கொண்டு வந்தாங்க. எங்கன்னா மெக்சிகோல இருந்து, அதாவது சிமிட்ல இருந்து கொண்டு வந்தாங்க. கல்யாண சோனா, சோனாலிக்காங்கிற வெரைட்டிலாம் வந்து இட் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் லாட் ஃபார் தி கிரீன் ரெவல்யூஷன். எந்த ஸ்டேட்ல அதிகமாக இந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்து விவசாயிகள் ஈடுபட்டுனா பஞ்சாப் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அந்த இதை வந்து பின்னாண்டு நம்ம கேள்வி கேட்டிருக்கிறோம். 10வது கேள்வி என்னன்னா, the procurement policy announced by the government of India in September 2018. என்ன procurement பாலிசினா பிரதான் மந்திரி அன்னடாட்டா ஆய் சன்ராக்ஹன் அபியான், அதாவது ஏ ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்புறம் 11வது கேள்வி என்னன்னா, ஈனாம் எலக்ட்ரானிக் நேஷனல் மார்க்கெட் was launched in the year. எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க ஈனாம்னா கரெக்டான பதில் வந்து 2016. இங்க வந்து பி ஆப்ஷன் இங்க வந்து குறிக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து லேட்டஸ்டா வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஏபிசிடிக்கு பதிலாக இ கொடுத்துருக்குறாங்க. இந்த டிக் பண்றது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல அந்த சிங்கிற இடத்துல நீங்க வந்து ஃபில் பண்ணணும். அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் ஓஎம்ஆர் சீட் எப்படி வந்திருக்குது, எப்படி மாடல், இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னா நிறைய இப்போ யூடியூப் சேனலில் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தரம், மாதம் ஒரு தரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நிறைய கோச்சிங் சென்டரில் இப்போ வந்து ஓஎம்ஆர் ஷீட் வச்சு தான் உங்களுக்கு கேள்வியே டெஸ்ட் வைக்கிறாங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். 12வது கேள்வி இந்த சீரீஸில் எதுனா, இந்தியன் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி accounts for about percent of the total food market. எவ்வளவு பர்சன்ட்ங்கிறாங்க, அதாவது 32% வந்து கரெக்டான பதில் சி ஆப்ஷன். 13 வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன். சம்படா ஸ்டாண்ட்ஸ் ஃபார், சம்படானா என்னன்னா இதில் வந்து நான் 4 ஆப்ஷன் ஏபிசிடி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அது கரெக்டான பதில் வந்து டி ஆப்ஷன். ஸ்கீம் ஃபார் அக்ரோ மெரைன் ப்ராசஸிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரோ ப்ராசஸிங், இதுதான் இந்த சம்படா சங்கருடைய ஃபுல் ஃபார்ம் எக்ஸ்பான்ஷன். ஸோ 14வது கேள்வி என்னன்னா, எக்ஸ்போர்ட் ஆஃப் காஃபி இன் 2017 and 18 இஸ் அபவுட், அதாவது நான் வந்து 2017 18 வரைக்கும் அந்த பீரியட்ல காலகட்டத்தில் எவ்வளவு காஃபி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறான்னு கேட்பேன். கேள்வி வந்து இதுக்கு முன்னாடி 16 17 கேட்பாங்க, 15 16 கேட்பாங்க. அதனால நீங்க அதெல்லாம் ஒரு அட்டவணையில கொடுத்துருக்குறோம். அதை வந்து ரீடிங் மெட்டீரியல் இருக்குது, ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, பார்த்துக்குங்க. இதுக்கு வந்து தகுந்த பதில், சரியான பதில் வந்து 3,95,000 டன்னஸ். பி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, அடுத்தது வந்து ரிப்பீட்டடா இந்த கேள்வி கேட்பாங்க எல்லா டெஸ்ட்லையும். சாயில் ஹெல்த் கார்டு வாஸ் லான்ச்டு இன் தி இயர், 4 வருஷம் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து கரெக்டான பதில் 2015 சி ஆப்ஷன். ஸோ அடுத்து நம்ம வந்து 16வது கேள்வி பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் is the largest exported principal commodity of the total export of the country. அது எந்த பொசிஷன்ல இருக்குது
அப்படின்னா எது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இன்க்ளூட் அக்ரிகல்ச்சர் ப்ராடியூசர்ஸ், ஹார்டிகல்ச்சர் ப்ராடியூசர்ஸ், மீட்டு, அப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட்டு, அது எல்லாமே சேர்ந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல வரும். நாம் வந்து உலகத்திலேயே 4வது பொசிஷன்ல இருக்கிறோம். 4வது நாடு நம்ம வந்து இதில் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுற நாடு. அது 17வது கொஸ்டின் எகைன் ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்கிறேன். எக்ஸ்பேண்ட் HACCP. HACCPனா ஹசார்ட் அனாலிசிஸ் அண்ட் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் சரியான எக்ஸ்பேன்ஷன் அண்ட் தி ஃபுல் ஃபார்ம் ஃபார் HACCP. ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர், கரெக்ட் ஆப்ஷன். 18வது கேள்வி, தி பிரசன்ட் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியானா நாம் என்ன அந்த குறிக்கணும்? OMR ஷீட்னா டி ஆப்ஷனை குறிக்கணும். எந்த பேருன்னா நரேந்திர சிங் தோமர். அவரு தான் வந்து நம்ம யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இப்போ வந்து நம்ம யூனியன் சென்ட்ரல் மினிஸ்டர்ல வந்து அக்ரிகல்ச்சர் வந்து முதல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆபரேஷன் இருந்தது. இப்போ கோஆபரேஷன் வந்து அது வேற துறைக்கு ஃபுட் அண்ட் கோஆபரேஷன் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன மினிஸ்ட்ரியுடைய பேருன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேருங்கிறது தான் ரீசெண்டாக நம்ம வந்து யூனியன் மினிஸ்ட்ரியுடைய டெசிக்னேஷன், அந்த மினிஸ்ட்ரிக்கு வந்து பேர். அடுத்து 19வது கேள்வி, இன் ஃபர்ஸ்ட் 5-year பிளான் ஹவு மச் % ஆஃப் டோட்டல் பிளான் அவுட்லே டிவோட்டட் ஃபார் அக்ரிகல்ச்சர்னா 31%. இதுல வந்து ஃபர்ஸ்ட் 5-year பிளான் சி ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் 5-year பிளான் அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதே வந்து செகண்ட் 5-year பிளான்ல என்னாச்சு, அக்ரிகல்ச்சர் செக்டரை நெக்லெக்ட் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரிக்கு ப்ரொமோட் பண்ணாங்க. அதனால அந்த பீரியட் வந்து 5-year பிளான் ரொம்ப ஃபெயிலியர் ஃபார் அக்ரிகல்ச்சர். அண்ட் 20வது கேள்வி, மைனர் இரிகேஷன் அண்ட் HYVனா high yielding variety of seed are the important programs allocated during எந்த பிளான்னா 3rd பிளான். இந்த பிளான்ல தான் இந்த மைனர் இரிகேஷனுக்கும் இரிகேஷன் ஃபெசிலிட்டிக்கும் ஹை ஈல்டிங் வெரைட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கும் ப்ராஜெக்ட்டுக்கும் நிறைய பணம் கொடுத்தாங்க. எந்த பிளான்னா 3rd 5-year பிளான். 21வது கேள்வி, செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் அக்கர்ஸ் டூரிங் தி இயர். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் 1960 1970-75 வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன். செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் எப்போ இருந்ததுன்னா 2007 முதல் 2012 வரை. இது பி ஆப்ஷனுங்கிறது தான் அந்த OMR ஷீட்ல நீங்க குறிக்கணும். அடுத்து 22வது கேள்வி, MMA ஸ்டாண்ட்ஸ் ஃபார், அகைன் இது ஒரு ஃபுல் ஃபார்ம். MMAனா மேக்ரோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இதுதான் வந்து இது கரெக்டான பதில். 23வது கேள்வி, growth rate of agriculture and allied sector increased during which plan கேட்டிருக்கிறாங்க. எந்த பிளான்னா 10th 5-year பிளான். ஓகே, அந்த 5-year பிளான்ல தான் growth rate of agriculture and allied sectors. allied sectorனா ஹார்டிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, ஃபிஷரி எல்லாம் வந்து allied sectorல வந்துடும். தென் நிதி ஆயோக், நிதி ஸ்டாண்ட்ஸ் ஃபார், again full form தான் கேட்டிருக்கிறோம். இந்த A ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இது வந்து என்னன்னா 5-year பிளான் வந்து ரீநேம் பண்ணாங்க. அதாவது எப்பன்னா ஹானரபிள் நரேந்திர மோடி பீரியட்ல வந்து 12th 5-year பிளான் ஸ்டார்ட் பண்ணி அது பிகினிங்லேயே வந்து 12th 5-year பிளான் அபாலிஷ் பண்ணிட்டு தே ஸ்டார்டட் நிதி ஆயோக். இது வந்து ஜஸ்ட் லைக் 5-year பிளான் தான். அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் ஃபுல் ஃபார்ம்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. 25th கொஸ்டின் என்னன்னா, பொசிஷன் ஆஃப் தமிழ்நாடு இன் நேஷனல் லெவல் இன் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ரைஸ். நம்ம தமிழ்நாடு வந்து இந்திய அளவில் எந்த ஒரு ஸ்டேஜில் எந்த ஒரு ரேங்க்ல இருக்குது ரைஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டினா ஈல்டு பெர் ஏக்கர், அது ஈல்டு பெர் யூனிட் ஏரியானா. ப்ரொடக்ஷன்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு 10,000 ஹெக்டர்ஸ் ஆஃப் ரைஸ் போடுறோம். அந்த 10,000 ஹெக்டர்ஸில் எவ்வளவு வந்து குவான்டிட்டி ஆஃப் rice is produced, அதுதான் production. Total production of rice produced in different
ஏரியா சோன்லேருந்து. பட் ப்ரொடக்டிவிட்டிங்கும் போது ஒரு ஏக்கர்லேருந்து எவ்வளோ ஈல்டு கிடைக்குது, நத்திங் பட் ஈல்டு பெர் ஏக்கர். அதுதான் வந்து ப்ரொடக்டிவிட்டி. நம்ம ரைஸில் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்கிறோம். பி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தி நேஷனல் அக்ரிகல்ச்சர் பாலிசி வாஸ் அனௌன்ஸ்ட் இன் தி இயர். அது 26வது கொஸ்டின். அது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 2000ல் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனுடைய கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஏ. 27 எலக்ட்ரிசிட்டி சப்சிடி வாஸ் ப்ரொவைடட் பை. நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து சப்சிடி கொடுக்குறோம். சப்சிடினா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோம் ஃபார்மர்ஸுக்கு. அதே மாதிரி கர்நாடகாலையும் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறாங்க. அது வந்து யார் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குதா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் போது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃபார்மர்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து 28வது கொஸ்டின். Apex body in the development of agriculture and empowerment of rural people as a refinancing institution was. அதாவது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேங்கிங் சிஸ்டம் இருக்குது. அதில் வந்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுதான் வந்து திஸ் பயனியர் பேங்க் இன் இந்தியா. அதில் வந்து நம்ம வந்து இந்த கேள்விக்கு என்ன தகுந்த பதில்னா நபார்ட். ஸோ இதுதான் வந்து சி ஆப்ஷன், இது கரெக்டான பதில். 29வது கேள்வி என்னன்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எம்எஸ்பின்னு சொல்லுவோம். யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க? வாஸ் ரெக்கமெண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்டா அல்லது ஸ்டேட் கவர்மெண்டா, அது பிளானிங் கமிஷனா அல்லது டைரக்டரேட் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷனாங்கிற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்குறேன். அதில் வந்து டி ஆப்ஷன் எந்ததுன்னா கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட்ஸ் and prices. This is located in New Delhi. இவங்க தான் வந்து எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. அடுத்தது வந்து 30வது கேள்வி. ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா இஸ் ஆல்சோ நோன் as. அதை வந்து ரீநேம் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து இப்படியும் சொல்லலாம். எப்படி சொல்லணும்னா நேஷனல் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒரு சிலதில் சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு பதிலாக ஸ்கீம்னு கூட சொல்லியிருப்பாங்க. என்ஏடிபி ஸ்கீம்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனாவுடைய இன்னொரு பெயர். அந்த ஏ ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை வந்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் குறிக்கணும். 31வது கேள்வி என்னன்னா தி எய்ம் ஆஃப் பிஎம்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சய் யோசனா இஸ். எதுக்காக வந்து அந்த எய்ம் என்ன? இந்த பிஎம் கிருஷி சிஞ்சய் யோசனா என்ன எய்ம்னா டு என்ஷூர் அக்சஸ் டு ப்ரொடெக்டிவ் இரிகேஷன் டு ஆல் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ஸ் இன் தி கண்ட்ரி. நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா விவசாய நிலங்களுக்கும் ப்ரொடெக்டிவ் இரிகேஷன் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து பிரதம மந்திரியால் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது வந்து 32வது கேள்வி என்னன்னா சம்படா இஸ் ரீநேம்ட் as. சம்படாவினுடைய ஃபுல் ஃபார்ம் எக்ஸ்பான்ஷன் ப்ரீவியஸாக பார்த்தோம். அதை இப்போ வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. எப்படி ரீநேம் பண்ணிருக்கா பிரதான் மந்திரி கிசான் சம்படா யோஜனா. அதாவது இன் ஷார்ட் என்ன சொன்னா PMKSY. அதாவது பி ஆப்ஷன் தான் நீங்க வந்து OMR ஷீட்ல மார்க் பண்ணணும். ஸோ 33வது கேள்வி தி மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் தி இயர். எந்த வருடம் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 2006. டி ஆப்ஷன் அப்படிங்கிறத OMR ஷீட்டில் நீங்கள் ஷேட் பண்ணணும். அடுத்து 34வது கேள்வி டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம் இன் 5 years இஸ் த எய்ம் ஆஃப் நிதி ஆயோக். தட் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நிதி ஆயோக்ல தான் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நம்ம வந்து கண்டிப்பாக குறிக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக என்ன கொஸ்டின்னா 35வது கொஸ்டின் நிதி ஆயோக் has formulated a model agriculture land leasing act in the year. எந்த வருஷம் இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் லீசிங் ஆக்டை நிதி ஆயோக் ப்ரமோட் பண்ணாங்க ஃபார்முலேட் பண்ணாங்கன்னா அது 2016,
பி ஆப்ஷன்ல மறக்காம நீங்க ஓஎம்ஆர் ஷீட்ல பி ஆப்ஷனை ஷேட் பண்ணணும். இப்போ வந்து ஓஎம்ஆர் ஷீட் ரிவைஸ் பண்ணிக்கிறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், 4 ஆப்ஷனுக்கு பதிலாக 5 ஆப்ஷன், 5வது ஆப்ஷன் ஈன்னு கொடுத்துருப்பாங்க, இன்னொரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்டான ஆன்சரை வந்து நீங்கள் டிக் பண்ணணும். 36வது கேள்வி என்னன்னா, விச் ஸ்டேட் ஸ்டாண்ட்ஸ் ஹையஸ்ட் இன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ் ஆஸ் பர் நிதி ஆயோக் இண்டெக்ஸ். இந்த அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸை வந்து எந்த ஸ்டேட் வந்து ஒரு 100% அது 90% இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்டேட் வேற எதுவும் இல்லை, மகாராஷ்டிரா. பிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் ஷேட் பண்ணணும். 37வது கேள்வி, இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர். இந்த 4 ஆப்ஷன்ல பாசுமதி ரைஸா, பல்சஸா, ஃப்ரூட்ஸா, ஸ்பைசஸானா நாம் வந்து நிறைய குவான்டிட்டி ஆஃப் வெரி லார்ஜ் லெவல்ல வந்து பாசுமதி ரைஸ் தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். மற்ற கமாடிட்டி நம்ம மற்ற ப்ராடக்ட்ஸோட பாசுமதி ரைஸ் தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றோம். இதுதான் கரெக்டான ஆன்சர். 38வது கேள்வி, PDS Public Distribution System was established by Government of India. எந்த மினிஸ்ட்ரியின் கீழே? அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியா, ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியா, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியா? இது மூணுமே இல்லை. மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மினிஸ்ட்ரியின் கீழே தான் நம்ம வந்து இந்த PDS சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் ஆப்ரேட் ஆகுது. அடுத்து 39வது கேள்வி, நேஷனல் சீட் கார்பரேஷன், இன் ஷார்ட் வந்து NSCன்னு சொன்னாங்க, வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி இயர். எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1963. பி ஆப்ஷன் வந்து கரெக்டான சரியான பதில். அதை வந்து நீங்க OMR ஷீட்ல குறிக்கணும். 40வது கேள்வி, இது கடைசி கேள்வி இந்த டெஸ்ட் சீரீஸ்ல. என்னன்னா, டு ப்ரொக்யூர் த மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் at incentive prices from the farmers on behalf of the central and state government is a function of. நம்ம வந்து ஃபார்மர்ஸ் இருந்து நெல்லை ப்ரொக்யூர் பண்றோம், கோதுமையை ப்ரொக்யூர் பண்றோம், ஒரு சில கமாடிட்டிலாம் ப்ரொக்யூர் பண்றோம். அது எந்த ஆர்கனைசேஷன் ப்ரொக்யூர் பண்ணா? ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதாவது நம்ம வந்து டொமஸ்டிக் ரிக்வயர்மெண்ட்டை, நம்ம பீப்புளுடைய ரிக்வயர்மெண்ட்டை மீட் அவுட் பண்ண போற அதிகமான ஸ்டாக்கை அது என்ன சொல்லுவாங்கன்னா பஃபர் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து கலெக்ட் பண்ணி வைக்குது. இங்கிருந்து இந்த ஃபுட் கார்பரேஷன் இந்தியா வந்து கலெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பஃபர் ஸ்டாக்கை ஸ்டோர் பண்ணது தான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமா நம்ம பொதுமக்களுக்கு குறைந்த அளவில் அல்லது ஃப்ரீ ரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதோட நம்ம வந்து இந்த யூனிட் 1 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷனுக்கு இந்த யூனிட் இருக்குது. அதில் வந்து ஒரு பார்ட், ஒரு 40 கேள்வியும், இதுக்கு முன்னாண்ட வந்து நம்ம கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் ட்ரினிட்டி கல்ச்சரல் அகாடமியில் என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சருடைய சிலபஸ் என்ன, டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ் என்ன, அந்த மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் 10 யூனிட்டுக்கும் எவ்வளோ மார்க்கு, எந்தெந்த யூனிட்டுக்கு அதிகமாக கொடுத்துக்கிறோம், எதுக்கு குறைந்தளவு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டோம். அதனால இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இதனுடைய பார்ட் 2 ஒரு 60 கேள்விகளை நான் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சில நாளில் வந்து 1 or 2 டேஸில் போட்டுருவோம். இது உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் டைப்பில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகவே இதை நீங்கள் கவனமாக கேட்டு படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னிலிருந்தே அப்ளை பண்ணலாம். வருகின்ற தேர்வில் வென்று அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த என்னுடைய ட்ரினிட்டி கல்ச்சரல் அகாடமிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம், நன்றி.